தடவை நம்ம காலேஜுக்குள்ளே என்டர் ஆகும்போது என்னை சுற்றி அப்படியே பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். நம்ம காலேஜ் அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. ஃபஸ்ட்டு அங்கே சுற்றி இருந்த மரம் அதெல்லாமே காற்றுல ஆடினது ரொம்பவே அழகாக இருந்து பார்க்குறதுக்கு. அங்கே இருந்த மண் தரை, மரத்தில் இருந்த சிட்டுக்குருவியெல்லாம் சத்தம் போட்டது, அந்த மண் வாசனை, அந்த செடியில் இருந்த பூக்கள், அந்த புல்லுக்கு மேலே இருந்த பனித்துளி, இதெல்லாம் தான் நான் முதல்ல பார்த்தேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு காலேஜை ரொம்பவே பிடிச்சிருந்து. பட்டாம்பூச்சியெல்லாம் பூவை தேடுற மாதிரி என்னோட 2 கண்ணுமே நம்ம கிளாஸ் எங்கடா இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்கடா இருக்காங்க அப்படின்னு தேட ஆரம்பித்தேன். தேடும்போது அறிமுகமான நாங்கள் எல்லாருமே ஒரு சின்ன சிரிப்பில் நண்பர்களானோம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு கிளாஸில் பண்ண அலப்பறையெல்லாம் எப்போவுமே மறக்க முடியாதுங்க. ஒவ்வொரு ப்ரீடும் எப்படா முடியும்னு டைம் பார்த்துட்டு இருப்போம். லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். ஃப்ரீ ப்ரீடில் விளாடணும். ஸ்டாஃப் கிளாஸ் எடுக்கும்போது பின்னாடி பேசுனது, கல்ச்சுரல்ஸில் பாட்டு பாடினது, டான்ஸ் ஆடினது, ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஸ்நாக்ஸை பிடுங்கி சாப்பிட்றதெல்லாம் அது ஒரு தனி சுகம். அப்படியே ஃபுட்டை ஷேர் பண்ணது, ஃப்ரெண்டு நல்லா நான்வெஜ் சாப்பாடு கொண்டு வந்திருந்தா அவனுக்கே தெரியாமல் அந்த டிஃபன் எடுத்து சாப்பிட்றது, கேன்டீனில் போயிட்டு வடை, சமோசா, பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட்றது, ஸ்டாஃப் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது தூங்குறது, அந்த ஃப்ரெண்டை வம்பிழுத்து விட்டுட்டு அவனை மாட்டி விடுறது, அதுக்கப்புறமா காம்படிஷனில் போயிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு கிளாஸில் போய் கிளாப் வாங்குறது, அப்படியே காம்படிஷனில் தோற்று போய் கிளாஸில் உம்முன்னு இருந்துட்டு ஸ்டாஃப் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறது, எக்ஸாம் ஹாலில் ஆன்சர் தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு அதுக்கப்புறமா கதை எழுதுனதும், பிளாக் போர்டில் போயிட்டு சாக் பீஸ் வச்சு நமக்கு இருக்கிற ட்ராயிங்ஸும் யாராலையுமே கண்டிப்பாக மறக்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன். இப்படின்னு காலேஜ் லைஃப்பில் மறக்க முடியாத மெமரிஸ் நிறைய இருக்குது, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் பெஸ்ட் பார்ட்னா அது காலேஜ் லைஃப் தான். அந்த காலேஜ் லைஃப்பை பெஸ்ட்டாக மாற்றுறது என்னவோ 3 பேர் தான். ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்ம படிக்கிற காலேஜ், அப்புறமா அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஜூனியராக இருக்கலாம், சீனியராக இருக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு அங்கே நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிற ஸ்டாஃப். இவங்க யாரையுமே நம்மளால் ஈஸியாக மறக்க முடியாது. எதுக்குடா அந்த காலேஜில் சேர்ந்தோம், எதுக்கு இந்த கோர்ஸ் எடுத்தோன்னே தெரியல அப்படின்னு ஸ்டார்டிங்கில் வளர்ன என்னோட வாய் தான் இப்போ ஐயையோ இந்த காலேஜ் லைஃப்பை மிஸ் பண்ண போகிறோமேனு சொல்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த காலேஜில் மெமரிஸ் கிடச்சிருக்கு. நம்ம காலேஜில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னால் வாழ்க்கையில் தனியாக சர்வே பண்ணலான்னு எனக்கே ஒரு நம்பிக்கை கொடுத்தது என்னவோ இந்த என்சிசியில் இருந்தது தாங்க. அதிலிருந்து கேம்பு போனதையும் நான் மறக்கவே மாட்டேன். ரெக்கார்டு, ப்ராக்டிக்கலு, அசைன்மெண்ட்டு, இன்டர்னல் டெஸ்ட்டு, செமஸ்டரு, ப்ராஜெக்ட்டு, ப்ராக்டிக்கல் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் காலேஜ் மெமரிஸில். இன்னும் நம்ம டிடிஎம்என்எஸ் காலேஜை பற்றி நிறையவே சொல்லலாம், அவ்வளோ பெஸ்ட்டு. இனிமேல் இன்னொரு சான்ஸ் கிடைச்சாலும் நான் இங்கே வந்து படிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறேன். இதெல்லாம் நான் ஈஸியாக மறப்பேனான்னு கேட்டால் சான்ஸே இல்லை.